ஒரே அளவுள்ள, ஒரே மாதிரின்னு சொல்லக்கூடாது, ஒரே அளவுள்ள. ஒரே மாதிரின்னு சொல்லும்போது நீங்க கலர் மாதிரின்னு சொல்ல, ஒரே அளவுள்ள 2 சதுரங்களை நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெரிய சதுரமா ஆக்கிட்டோமா. இப்ப என்ன பண்ண போறோம், கொஞ்சம் அதுல இருந்து மாறுபட்டு 2 வெவ்வேறு அளவுகளுடைய, சரியா, 2 இது வேற இல்ல, இது உங்களுக்கு பின்னாடி வைக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். 2 வெவ்வேறு அளவு, இது பெரிய அளவு, இது சின்ன அளவு, இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சதுரம் உருவாக்குவோம் அப்படிங்கிறத இன்னைக்குள்ள நம்மளோட வேலை. என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த சதுரத்தை எப்படி வச்சிருக்கீங்கன்னா, இந்த ஒரு சதுரத்தை நல்லா பார்த்துங்க. இந்த சதுரம் அடுத்தடுத்து எடுக்கிறது சிறிய சதுரம், பெரிய சதுரத்தை வச்சு சிறிய சதுரத்தை இங்க வைக்கிறது. இப்படி வச்சுட்டேன்னா வச்சோன்னு இதோட முடிவு இங்க இருக்கா, இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சுட்டு இங்க இருந்து ஒரு கோடு போட்டு இந்த புள்ளியில இணைக்கணும். அடுத்தது இதை எடுத்து இங்க வச்சுட்டு, சரிங்களா, இதை வச்சுட்டு இங்க இருந்து ஒரு கோடு போட்டு அதுல இணைச்சு நீங்க செய்யணும். இப்ப சார் சொல்லி தரேன். கொஞ்சம் சதுரத்தை, இந்த சின்ன சதுரத்தை வச்சு நம்ம இங்க வச்சு அதோட முடிவு எங்க இருக்கு, அதோட நீளம் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு இந்த மூலையிலிருந்து நேராக அங்கே ஒரு கோடு போட்டோம். அடுத்து இந்த சின்ன சதுரத்தை இங்கே வச்சுட்டு இந்த மூலையிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் ஒரு கோடு போட்டோம். இதெல்லாம் வெட்டி எடுத்து நம்ம எப்படி ஒரு வேற ஒரு பெரிய சதுரம் உருவாக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. கற்கும் வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. நோக்கம் ஊக்கம் ஆக்கம் அனைத்தும் கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான். கற்கும் வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு. ரெண்டு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். இதையும் கட் பண்ணா 2 செங்கோண முக்கோணம் கிடைக்கும். 2 சதுரம் இருக்குல்ல, அதுல மூல வாக்குல வெட்டினா பெரிய சதுரம் கிடைக்கும். 2 வெட்டினா மூல வாக்கு இந்த பக்கம் அதுல நான் 1 சென்டிமீட்டர் புள்ளி வச்சு மூல வாக்குல கோடு போட்டேன். அதை திருப்பி வைக்கும்போது இந்த கேப் கிடைச்சது. திரும்ப இப்படியே நேரம் வைக்கும்போது 3 சென்டிமீட்டர் சதுரம் கிடைச்சது. அதே 5 சென்டிமீட்டர் சதுரம் எடுத்து 2 சென்டிமீட்டர்ல புள்ளி வச்சு மூலவாக்கில் கோடு போட்டு திருப்பி வச்சேன். அதையும் கரெக்டாக வச்சா 2 சென்டிமீட்டர் கேப் கிடைச்சு. அதே 5 சென்டிமீட்டர் சதுரம் எடுத்து 3 சென்டிமீட்டர்ல புள்ளி வச்சு மூலவாக்கில் கோடு போட்டேன். அதை திருப்பி வச்சு அதை கரெக்டாக வைக்கும்போது 1 சென்டிமீட்டர். அப்போ மேலே இருக்குது எத்தனை சென்டிமீட்டர் சதுரம் உள்ளே கிடச்சது? அடுத்தது 2. அப்போ 1 சென்டிமீட்டர் வைக்கும்போது 1 சென்டிமீட்டர் வைக்கும்போது 3 சென்டிமீட்டர் கேப்பும், 2 சென்டிமீட்டர் வைக்கும்போது 2 சென்டிமீட்டர் கேப்பும், 3 சென்டிமீட்டர் எடுக்கும்போது 1 சென்டிமீட்டர் கேப்பும். ரைட்டு, கிளாப் அடிச்சு. ஒரு சதுரத்தோடு 2 மடங்கு பெரிய சதுரம் வரைவதற்கு அந்த சதுரத்தின் மூலை விட்டத்தை பக்களவாக கொண்ட சதுரம் வரைந்தால் போதும். பார்த்தீங்கன்னா இந்த சதுரத்தை மூலை விட்டத்தோடு
ஸ்கேலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதுக்கு பேர் கணித மேன்மை, கணிதத்தின் சிறப்பு மேன்மை. அதனுடைய அந்த கணித வகுப்பின் அடிப்படையில் நீங்கள் நிறைய படைப்புகளை செஞ்சிருக்கீங்க. அந்த படைப்பை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கி கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. நோக்கம் ஊக்கம் ஆக்கம் அனைத்தும் கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான். கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை